நான் குமார். ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒர்க் பண்றேன். ஒல்லியா இருப்பேன். கொஞ்சம் கலரா இருப்பேன். மேரி என் கூட வேலை செய்யற இடத்துல பழக்கமாகி என் கூட இப்ப வர ஒன்னா இருக்கிறவ. நாங்க அடிக்கடி யாருக்கும் தெரியாம என் ரூம்லயும் வெளியில எங்கேயாச்சும் மெரினா, பெசன் நகர்னு வெளிய போய் நாங்க அடிக்கடி ஒன்னா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். ஒரு நாள் கம்பெனியில வேலை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்திய வேலைக்கு வர சொல்லி இருக்கேன்னு என்கிட்ட சொன்னா. நானும் ஆளு கம்மியா தான் இருக்கு, வர சொல்லுங்க, பாத்துக்கிறேன்னு வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். ஒரு 10 மணி இருக்கும். நான் தான்ப்பா புதுசா வேலைக்கு வந்திருக்கேன். ஒரு லேடி என்கிட்ட வந்து பேசினாங்க. நானும் வேலை கொஞ்சம் நிறைய இருந்தனால என்ன வேலை, என்ன பண்ணணும்னு மேலோட்டமா சொல்லி அவங்கள போய் வேலைய பார்க்க சொன்னேன். 2 மணிக்கு மேலதான் அவங்க கிட்ட போய் பேசினேன். அப்பதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பேரு லதான்னு சொன்னா. பக்கத்துல ஊருதான். அவளோ எனக்கு 40 வயசுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் மேரி கிட்ட கேட்டேன் அவளுக்கு வயசு என்னன்னு. அவளும் அவங்களுக்கு 40 வயசுதான்னு சொன்னா. ஆனா பார்த்தா அப்படி தெரிய மாட்டா. காரணம், அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால அவர் ஹஸ்பண்ட் கூட அவ அவ்வளவா இல்லைன்னு சொன்னா. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் வழக்கம் போல நான் மேரி கூட பேசிட்டு மத்த விஷயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாள் போக போக லதாவை கவனிக்க ஆரம்பிச்சேன். இத பத்தி மேரி கிட்ட சொன்னேன். என்ன மட்டும்தான் இப்படியெல்லாம்னு சொல்லிட்டு இப்ப என்கிட்டயே கேக்குறியான்னு கத்தனா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொன்னேன், உன்னை கூட்டிட்டு சுத்துற மாதிரி அவ கூட போக மாட்டேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவளை ஒத்துக்க வச்சேன். மேரி, ஹே லதா, குழந்தைக்கு ஏதும் ட்ரை பண்ணீங்களா? இல்ல எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? மேரி, அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப கஷ்டமா இல்லையா உனக்கு? வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே? லதா, என்னடி பேசுற லூசு மாதிரி? அதெல்லாம் ரொம்ப தப்பு. வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். இவ்ளோ வருஷம் குழந்தை இல்லாம இப்போ எங்க இருந்து வந்துச்சுன்னு தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். மேரி, குழந்தை ஓகேடி, அதெல்லாம் என்ன பண்ணுவ? அதை என்ஜாய் பண்ண வேண்டியது தானே? லதா, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நம்பிக்கையான ஆள் இருக்கணும். இங்க அப்படி யாரும் இல்ல. அதான் அதுல இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேரி, எந்த மாதிரி உனக்கு வேணும்னு சொல்லு. யாராச்சும் இருக்கிறாங்களான்னு நான் சொல்றேன். லதா, ஆனா இங்க யாரும் அப்படி இல்லையே. மேரி, நான் ஒன்னு சொல்றேன், வேணும்னா அவரை பாக்குறியா? லதா, யாருடி அது, சொல்லு. மேரி, நம்ம குமார் சார் தான். பார்க்கவும் நல்லாதான் இருக்காரு. குடிச்சு நான் கேள்விப்பட்டதே இல்ல. எந்த பழக்கமும் கிடையாது. ட்ரை பண்ணி பாரு. நான் ஐடியா தரேன், ஓகேவா? லதா, ஏண்டி, அவர் இன்சார்ஜ் படிச்சவன். ஏன் கூட எப்படி அவருக்கு பெருசா எதிர்பார்ப்பு இருக்குல்ல? முடியாது. இருந்தாலும் நீ சொல்றேன்னு பாக்குறேன். அடுத்த நாள் மேரி எனக்கு கால் பண்ணி அவகிட்ட பேசிட்டேன். அவளுக்கும் இருக்கு. நான் பேசிட்டு சொல்றேன், நீயும் உன் பங்குக்கு ஏதாச்சும் பண்ணுன்னு சொன்னா. அடுத்த நாள் மேரி லதா கிட்ட போய், நீ பக்கத்துல போய் நில்லு, விளையாட்டுக்கு பேசுற மாதிரி பேசு, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம். அதனால எதுவுமே பேச மாட்டாங்க, சந்தேகமும் வராதுன்னு சொல்லி லதாக்கு மேரி ஐடியா கொடுத்தா. அதுபடி லதாவும் என் பக்கத்துல வர்றது, வேணும்னே இடிக்கிறது, பேசுறதுமா இருந்தா. நானும் எதுவும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் மேரி கிட்ட நான் சொன்னேன், நான் உடம்பு முடியலன்னு லீவு போடுறேன். நீ எப்படி என்ன பார்க்க வந்தியோ அதே மாதிரின்னு சொன்னேன். அவளும் சரி செஞ்சு தொலைறேன்னு வெய்யின்னு போனை வச்சா. கம்பெனிக்கு வந்தலதா என்ன காணோன்னு மேரி கிட்ட கேட்டா. அவ அவர் லீவா, உடம்பு முடியலன்னு சொன்னா. மேரி, லதா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவருக்கும் உடம்பு முடியல, எப்படியும் சமைச்சிருக்க மாட்டாரு. நீ சமைச்சு எடுத்துட்டு போன்னு சொன்னா. லதா, அவர் வீடே எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. நான் எப்படி போக முடியும்? மேரி, ஈவினிங் என் கூட வா, நான் அவர் வீட்டை காட்டுறேன். நீ நாளைக்கு போ. அங்க சுத்தி அவ்வளோவா வீடும் இருக்காது. இருந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஈவினிங் மேரி லதாக்கு என் வீட்டை காட்டியிருக்கா. அடுத்த நாள் லதாவும் என்னை பார்க்க வர, சமைச்சு எடுத்துட்டு வந்து
என் ரூம் கதவை தட்டுனா. நான் கதவு ஓப்பன்ல தான் இருக்கு, உள்ள வாங்க அப்படின்னு சொன்னேன். உள்ள லதா வந்தா. வந்ததும் கேட்டேன், நீங்க இங்க எப்படி வந்தீங்க? என் ரூம் எப்படி தெரியும்? லதா, அதெல்லாம் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க சாப்பாடு. நான், அதெல்லாம் எதுக்கு? நானே பார்த்துப்பேனே. உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்? லதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிச்சன் எங்க இருக்கு? உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நான், எனக்கு டீ எல்லாம் பிடிக்காது. பால் மட்டும்தான் பிடிக்கும்னு சொன்னேன். அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு, அவளும் கிச்சன்ல பார்த்துட்டு, இங்க பால் எதுவும் இல்ல, நானும் எடுத்துட்டு வரலைன்னு சொன்னா. லதா, சார், பால் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? வேற எதுவும் டீ எல்லாம் பிடிக்காதோ? சரி, பிளாக் டீ எடுத்துட்டு வான்னு சொன்னேன். சரின்னு பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு ரெஸ்ட் ரூம் போனா. பேச்சுலர் ரூம்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் கிடந்துச்சு. அதை பார்த்துட்டு வெளியே ஒரு சிரிப்போட வந்தா. தனியா நல்லா என்ஜாய் பண்றீங்க போலேன்னு கேட்டா. நானும் வாங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு சொன்னேன். அவன் எதுவுமே தெரியாத மாதிரி என்னன்னு திரும்ப கேட்டா. நான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவ அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிச்சன்ல போய் தண்ணிய காய வச்சா. டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அவ எதுக்கு வந்தாலோ அந்த வேலைய முடிச்சிட்டு கிளம்பிட்டா.